ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிவிடு. இன்னும் 1 மணி நேரத்தில் ஒருவரின் கதை முடியப் போகின்றது என்று உன் வராகியானவள் நான் சொன்னால் அதை நீ ஏற்றுக்கொள்வாயா? யாருக்கென்று பெயரை சொன்னாலும் நம்ப மாட்டாய் என் குழந்தையே. இன்று நான் சொல்வதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் 1 மணி நேரத்தில் அது நடந்த பிறகு நீ என்னை நினைப்பதில் எந்த பலனும் இல்லை. அதனால் உன் வராகியானவள் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று கேட்க நீ தயாராகிவிடு. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நான் எடுத்துச் சொல்லி விடுவேன். உன் அம்மா நான் இருக்கும் பொழுது உன்னை தொடர்கின்ற விஷயங்களும் சரி, உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளும் சரி, எதுவென்றாலும் அதை உனக்கு நான் சொல்லாமல் எங்கும் சென்று விட மாட்டேன். இந்த தெய்வம் நான் உடன் இருக்கின்றேன். உன் அம்மா உன்னை எப்பொழுதும் காக்கின்றேன். உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் மட்டும்தான் முன்னால் வந்து நிற்கின்றேன். அதாவது நீ வணங்குகின்ற தெய்வம் உன் குலதெய்வம், உன் இஷ்ட தெய்வம் என்று எல்லோருக்கும் உனக்காக வந்து நிற்கிறார்கள். இதை தாண்டி உன் வாழ்க்கையில் வேறு எந்த உதவிகளும் கிடைத்த பாடில்லை. இதை தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கு வேறு எந்த சந்தோஷமும் கிடைத்த பாடில்லை அல்லவா? இதையெல்லாம் நீ கவனமாக உணர்ந்திட வேண்டிய நேரம். இதையெல்லாம் என் குழந்தை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன் வராகி அம்மா எதை சொல்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நான் யோசித்து விட்டு பிறகுதான் உன்னிடத்தில் நான் ஒவ்வொன்றையும் சொல்வேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. மனதளவில் நாம் யோசிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த வராகியானவள் எதை சொல்வாள் என்பதையும் நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பும் அருளும் உனக்கு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இதனால் வரையிலும் என் குழந்தை நீ சந்தித்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கென்று என்ன நடத்தியிருக்கிறது என்பதை நீ உணர்ந்து விட்டாயானால் உன்னை சூழ்ந்து நான் உனக்கு தரக்கூடிய அத்தனையும் உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதை மறக்காதே. தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம். தெய்வமுடன் இருந்து உன்னை காக்கும் பொழுது என் குழந்தை எந்த இடத்திலுமே நீ தயங்கி நிற்க வேண்டாம். சொல்ல வருவதை செவி கொடுத்து கேள் போதும். நீ பயப்படவோ பதறவோ வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்து, மனிதன் பிறந்தால் பிறப்பு என்று ஒன்று இருக்கிறது. அப்படியென்றால் இறப்பு என்ற ஒன்றும் உண்டல்லவா? பிறந்தது போலவே வாழ்க்கையில் நாம் எங்கிருந்து செல்ல வேண்டியது அவசியம் அல்லவா? என் குழந்தையை அப்படித்தான் இதுவும் என்று நினைத்து கொண்டு இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேள். உனக்கு புரிந்துவிடும். உனக்கு நடக்கும் எல்லா உண்மைகளும் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும். நான் உன் வராகியானவள். உன்னோடு உனக்கு எதையும் எடுத்துச் சொல்வேன். உன் முன்னால் இன்று உனக்கு எதையும் நடத்தி கொடுப்பேன். இந்த அம்மாவின் அன்பு உன்னை எப்பொழுதுமே கைவிடாத அன்பு. உன்னை சுற்றி இருக்கின்ற ஒருவருக்கு இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க என் குழந்தையே இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை அவருக்கு வரப்போகிறது என்று தெரிந்தால் அவருக்கு அது மிகுந்த மன உளைச்சலை கொடுத்துவிடும். அதனால் நான் யார் என்று சொன்னாலும் நீ அவரிடத்தில் சொல்ல வேண்டாம். மாறாக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றாள் இந்த வராகியானவள். என்ன தெரியுமா? இது போன்ற ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் உன்னால் தடுக்க முடியும். இந்த இழப்பை உன்னால் தடுத்து நிறுத்த முடியும். இவரின் உயிர் பிரியாமல் உன்னால் நிச்சயமாக அவரை காப்பாற்ற முடியும். அந்த தகுதி உனக்கு இருக்கின்றது, அந்த திறமை உனக்கு இருக்கின்றது. அதனால் உன் வராகியானவள் நான் சொல்ல வருவதை நீ என்னவென்று புரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வரக்கூடிய நேரங்களை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கி விடுவாய். என்னாலும் தெய்வம் இருந்து உன்னை காக்கும் பொருட்டு உனக்கு நன்மைகளை நான் உருவாக்கி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நான் எப்பொழுதுமே நல்லபடியாக மீட்டுக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடுவதில்லை. காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் எதுவும் உனக்கு கிடைப்பதும் இல்லை. இந்த தெய்வம் உடனிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் வேலை நீ அத்தனையும் சரியாக உணரத்தான் வேண்டும். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் வேதனைகளையும் உன்னை விட்டு விலகும் என்று நான் உனக்கு உத்தரவாதம் கொடுத்த நாட்களில் எல்லாம் நீ சிறு துளி அளவாவது சிந்தித்து பார்த்தீர்களா? என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கை நடந்திருக்கிறது என்று, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்திருக்கிறது என்று எல்லாமுமாக உன்னை என்னவாக சொல்கிறது, ஏதுவாக சொல்கிறது என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரை பற்றித்தான் உன் அம்மா நான் இத்தனை நேரம்
பேசிக்கொண்டிருக்கின்றேன். உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரின் மனநிலையைத்தான் நான் இத்தனை நேரமும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இவனுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் இப்பொழுது சற்று ஆபத்தான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு நீண்ட காலம் வாழக்கூடிய ஆயுள் இருந்தும் அந்த ஆயுளை முடித்துக்கொள்ளும் நிலையில் இவர் இருந்து கொண்டிருக்கின்றார். உடனடியாக இவரை காப்பாற்ற இல்லையென்றால் எப்படியும் போகட்டும் என்று நீ விட்டுவிடு. அது உன் கைகளில் இருக்கின்றது. இந்த தெய்வம் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு செயல்களை எல்லாம் செய்துவிட்டு, ஆனால் எந்த பலனும் இல்லை. நாம் எவ்வளவோ அவர்களுக்கு எடுத்து சொல்லியும் எவ்வளவு விஷயங்களை எடுத்து காட்டியும் அவர்களுக்கு அது புரியவில்லை. தான் செய்வது தான் சரி என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தான் செய்கின்ற விஷயம்தான் நியாயமானது என்று எண்ணிக்கொண்டு தவறான பாதையில் இவர்கள் பயணிக்க தொடங்கிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. எது நடந்தாலும் என்னவென்றாலும் நான் உன் தாய் வராகி உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தையை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்திலுமே என் குழந்தை நீ சிந்திப்பதை எல்லாம் ஒருபொழுதும் தொலைக்கக்கூடாது. நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு அத்தனையிலும் உன்னை கவனமாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. எதிர்பார்த்து எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ இழந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை சந்தோஷமாக மீட்டெடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தேவையில்லாதது என்னவென்று யோசிக்கும் இந்த நேரம் உனக்கான நல்லது இனி உன்னை சுற்றி நடக்கும் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக புரிய வரும். அப்பொழுது தெய்வம் சரியாகத்தான் செய்திருக்கிறது என்பதையும் நீ கண்டு கொள்வாய். தெய்வத்தினுடைய அன்பினால் கூட சில பிரச்சனைகள் உன் வாழ்க்கை நடக்கும் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். யாரையும் எந்த இடத்திலும் நாம் பகைத்து விட முடியாது. யாரையும் எந்த இடத்திலும் நாம் தொலைத்து விட முடியாது. நமக்கான விஷயங்களை நாம் கைகளில் கொடுக்கின்ற ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்திட வேண்டும் என்பதுதான் உண்மை. இந்த நேரம், இந்த நொடி பொழுது நமக்கு வெற்றி பொழுதாக மாறுவதை நீ நிச்சயமாக கண்டு கொள்ள வேண்டும். நமக்கான மாற்றத்தை கொடுக்கும் இந்த பொழுதை நாம் நிச்சயமாக சரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பும் அருளும் உனக்கு கிடைக்கும் இந்த நேரத்தை நீ சரியாக உணரும் நேரம். நீ ஒவ்வொன்றிலும் உனக்கு விரும்பியதை கவனத்தோடு பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. இந்த நேரம், இந்த நொடி முதல் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணங்கள் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக மீட்டுக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. இந்த தெய்வம் உடனிருந்து உன்னை காக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலையிலும் மகிழ்ச்சி பிறக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. ஏகப்பட்ட சோதனைகளையும் ஏகப்பட்ட வேதனைகளையும் கடந்து நீ உனக்கான ஒரு வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கும் பொழுதுதான் பல பிரச்சனைகள் உன்னை தேடி வருவதை நீ காண்கிறாய். இந்த துன்பங்களை எல்லாம் நாம் என்ன செய்துவிட முடியும் என்று யோசிக்கிறாய். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு எதை கொடுக்குமோ என்று நினைத்து நீ பதறுகிறாய். இனி நடக்கும் விஷயங்கள் அத்தனையுமே உன்னை தேடி வந்து உனக்கு ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்கும். இந்த காலம் என் குழந்தை, எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம். யாருக்கும் இந்த நிலைமை வந்திருக்கிறது தெரியுமா? உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு குழந்தையினுடைய மனது முழுக்க முழுக்க வேதனைகளையும் சோதனைகளையும் தாங்கி நிற்பதோடு மட்டுமல்லாமல் எந்த இடத்திலும் எதையாவது பற்றி சிந்தித்து கொண்டு, எந்த இடத்திலும் எதையாவது பற்றி யோசித்து கொண்டு அதிகமான அழுத்தத்தோடு அந்த பிள்ளை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மன அழுத்தம் எப்பொழுதுமே யாருக்கும் அவசியமற்றது. இப்படிப்பட்ட மன அழுத்தத்தோடு நாம் இருந்து கொண்டிருந்தோமானால் அவர்களுடைய ஆயுள் குறைந்துவிடும். எப்பொழுதும் எதையாவது நினைத்து வருந்தி கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எதையாவது சிந்தித்து எப்பொழுதும் கலக்கமடைந்து கொண்டிருக்கிறார்கள். என்னவாகும் என்ற சிந்தனை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நிச்சயமாக இதையெல்லாம் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரோ உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்தும் இந்த காலம் இனி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவருடைய மனநிலை இப்படி இருப்பதை நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் என்பதுதான் உன் வராகி அம்மாவிற்கு வருத்தம். உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவனுடைய மனநிலையில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய். யாருக்கு என்ன நடக்கிறது, யார் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தேறுகிறது என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி எல்லாவற்றிலும் உனக்கான ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுக்கும். இவர்களையும் அது காப்பாற்றும். உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையிலிருந்து இவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு தெய்வம் உனக்கு கொடுத்திருக்கின்ற அந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் போதும். இந்த வாய்ப்பினை நீ சரியென கண்டால் அது போதும். தெளிவில்லாமல் என் குழந்தை குழம்பியது எல்லாம் முடிந்தது. இனிமேல் அப்படி இருக்க முடியாது. ஒருவருக்கு வாழ்க்கையின் மீது வெறுப்பு வந்து இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால் அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? நீ போவதனால் உனக்காக இங்கு யாரும் வருத்தப்பட்டு நிற்கப் போவது கிடையாது. உன்னுடைய இடத்தை நிரப்ப இன்னொருவர் அந்த இடத்திற்கு வந்து சேர்வார். நாளடைவில் நீ இருந்தால் என்பதை இங்கு எல்லோருக்கும் மறந்துவிடும். அவ்வளவுதான். வேறு எதுவும் இந்த வாழ்க்கையில் கிடையாது. வேறு எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் தொடராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
என்னானாலும் எல்லா விஷயங்களையும் எல்லா வேதனைகளையும் கடந்து உனக்கு நடக்கும் இந்த சூழ்நிலைகளை புரிந்து எப்பொழுதும் தெய்வம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதை நீ உணர்ந்தால் போதும். இந்த வராகியானவள் உடனிருந்து உன்னை காக்க முன் வருவேன். உன்னை சூழ்ந்து நிற்கும் பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பல பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறாய். இனி உன் வீட்டில் இருக்கின்றவர்களுடைய மனநிலை அறிந்து கொள்வதும் உனக்கு ஒரு வேலையாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? உன்னை விட அவர்களுக்கு வயது குறைவு. முடிவுகளை எடுக்க தெரியாமல் சற்றென்று வாழ்க்கையை முடித்துக்கொள்ள துணிந்து நிற்கிறார்கள். வாழ்க்கையில் எதுவுமே அவர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளாகத்தான் தெரிகின்றது. ஒவ்வொன்றையும் பெரிய பெரிய பிரச்சனைகளாகத்தான் பார்க்கிறார்கள். நடப்பதையெல்லாம் அவர்கள் மிகுந்த வேதனை கொண்டு எதிர்கொள்கிறார்கள். எல்லாமும் வேண்டாம், இத்தோடு முடியட்டும் என்று நினைத்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இவர்களுக்குள் வந்துவிட்டதை உனக்கு நான் சொல்லிவிட்டேன். அப்படியானால் இனிமேல் இவர்களை காக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. இதுவெல்லாம் தவறு. இப்படி செய்தால் நாளை யாரும் உனக்காக கண்ணீர் வடிக்கப் போவது கிடையாது. எப்படியும் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிடத்தான் வேண்டும் என்று பல விஷயங்களை நான் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லிய பிறகு அவர்கள் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாது அதையெல்லாம் என்னவென்று தெரியாமல் அவர்கள் இருப்பதுதான் மிகவும் வருத்தமாக இருக்கின்றது. ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா. உன் வராகியானவள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருகின்றேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி. வணக்கம்.